நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே பாஸ். ஓகே, தேங்க்யூ. என்னடி சொன்னாரு? நம்ம பாஸ் தான் தங்க கட்டி பாஸ் ஆச்சே. நம்ம 2 பேர்ட்டையும் வெஹிக்கிள் எல்லாம் சொன்னேன். போற வழியில அவரே டிராப் பண்ற சொல்லிட்டாரு. அப்படியே டின்னருக்கு விட்டு போட்டிருக்க வேண்டியதானே? ஹே, பாவண்டி அவரு. அவரே கார்த்திகோட கவலையில இருக்காரு. கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். ஹலோ ஹலோ, மணி பேசுறேன். ஹா, எங்க இருக்கீங்க? கான்ஃபரன்ஸ்ல தான் இருக்கோம். சரி, நான் வரேன். வா. யார்டி? மணிடி. ஜெனி, ம். மணியை வச்சு ஒரு சின்ன கேம் பிளான் பண்ணலாமா? என்ன? கிட்ட வா. நம்ம பாஸோட வெளியே போறோன்னு மணி கிட்ட சொல்லுவோம். சொன்னா அவ ஸ்டமக் பர்ன் ஆகும். என்னப்பா சொல்ற? என்னடி ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? மணிக்கும் நம்ம பாஸ்க்கும் ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் ஓடிட்டு இருக்குல்ல? ஓ, அத போட்டு வாங்கலாங்கற. அதேதான். என்ன ஆபீஸ் முடியற நேரத்துல மேக்கப் எல்லாம் பலமா இருக்கு? நாங்க அப்படியே வெளியே போறோம். ம். எங்க போறீங்க? அது ஒரு இடத்துக்கு போறோம். நீ எல்லாம் குத்து விளக்கு கூட வர மாட்ட. எங்கன்னு சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறமா தானே நான் வரனா இல்லையான்னு சொல்ல முடியும். ஃப்ளையிங் எலிஃபென்ட்ஸ். அப்படின்னா இது கூடவா தெரியாது? அது ஒரு ஹேப்பனிங்கான பப். நானும் இவளும் விஷ்ணுவோட போறோம். அங்க என்ன பண்ணுவீங்க? பப்ல போய் என்ன பண்ணுவாங்க? மூக்கு பிடிக்க குடிக்க வேண்டியதா. என்னது, குடிப்பீங்களா? என்ன அவ இவ்ளோ ஷாக் ரியாக்ஷன் குடுக்குறா? குடிக்கிறதெல்லாம் பேபி ஸ்டெப். நாங்கெல்லாம் குடிப்போம். ஹே, பொண்ணுங்க குடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ ஆம்பளைங்க குடிச்சா மட்டும் ஓகேவா? இல்ல, அப்படி இல்ல. ஆனா யார் குடிச்சாலும் தப்பு தானே. எவ்வளவு ஆம்பளைங்க குடிக்கிறாங்க? ஏன் நம்ம பாஸ் கூட தான் குடிக்கிறாரு. உனக்கே அது தெரியும்ல. நீ அவர்ட்ட போய் அது தப்புன்னு சொல்லுவியா? ஒவ்வொருத்தர்கிட்டயும் குடிக்கிறது தப்புன்னு சொல்றது ஏன் வேலை இல்ல. நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். குடிக்கிறது தப்பு, அதுவும் பொண்ணுங்க குடிக்கிறது மகா தப்பு. இத கேக்குறதும் கேட்காததும் உங்க இஷ்டம். இதுக்கே இப்படி சொல்றியே, அப்ப மத்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவ? ஏய், இதுக்கே இப்படி ஷாக் ஆவறா? எதுக்கு அதை இதை சொல்லி அவளை வெறுப்பேத்தணும்? என்னது? ஒன்னும் இல்ல. பப்புக்கு போறது ட்ரிங்க் பண்ண மட்டும் இல்ல, டான்ஸும் போடுவோம். ஆமா, குடிப்போம், கூத்தடிப்போம். போதுமா? குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா திட்ட மாட்டாங்களா? என்னடி இவ இப்படி இருக்கா? அது எப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியும்? காலைல தான் போவோம். அப்ப ராத்திரி எங்க தங்குவீங்க? ஏய், அதையும் சொல்லிடலாமா? பாஸோட வீட்ல தான். விஷ்ணுவோட வீட்லயா? ஆமா. அவங்க பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பாஸோட அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. சோ ஹோம் அலோன். அதனால என்னடி அதையும் சொல்லிடலாமா? சொன்னா நல்லாவா இருக்கும்? ஆமா இல்ல, பாட்டாவே பாடி காமிச்சிடலாம். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏய், இப்ப ஏன் நீ டென்ஷன் ஆகுற? நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்? நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன? ஏய் பிரியா, மணி மட்டும் நம்ம அடிக்கிற கூத்த நேர்ல பார்த்தா அவ்வளவுதான். ஆமா ஆமா, நீ 2 பெக்கு போட்டாலுமே ஃபிளாட் ஆயிடுவ. அதுக்கப்புறம் பாஸ் தான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு அவர் பெட்ரூம்ல படுக்க வைக்கணும். ஏய் சீ, அப்படிலாம் சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கு. மணி, உனக்கு பிடிச்சிருந்தா நீயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, உங்கள மாதிரி பொண்ணு நான் இல்ல. ஹலோ, என்ன? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு சில விஷயங்கள் பழக்கம் இல்ல. ஹாய் கேர்ள்ஸ், போலாமா? போலாமே. போலாம். என்ன
ரெண்டு பேரும் மேக்கப்ல பட்டே கலப்புறீங்க. தேங்க்ஸ் விஷ்ணு. பாஸ் கூட வரும்போது கொஞ்சம் கெத்து காட்டணும்ல. ஆமா ஆமா. மணி, மெயில் பாத்தீங்களா? ம் பார்த்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ரிப்ளை போட்டுருங்க. ஜாலியா நீங்கெல்லாம் வெளியே போவீங்க, நான் மட்டும் இங்க தனியா வேலை செய்யணுமா? என்ன மணி புலம்புறீங்க? நீங்களும் வெளியில கிளம்புனா கிளம்புங்க. எனக்கு ஒன்றும் வெளியே கூத்தடிக்க வேண்டிய வேலைலாம் இல்ல, நான் இருந்து முடிச்சிட்டே போறேன். என்ன மணி, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு என்ன டென்ஷன்? அவங்கவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. நாங்களாம் உங்க கூட வரோம்ல, அதான் அவ டென்ஷனா இருக்கா. இதுல டென்ஷன் ஆக என்ன இருக்கு? நீங்க வரேன்னீங்க, நான் கூட்டிட்டு போறேன். மணி வர்றதா இருந்தா அவங்களும் சேர்த்து கூட்டிட்டு போலாம். என்ன மணி, வரீங்களா? இல்ல இல்ல, நான் வரல. அதான் 2 பேர் வராங்களே. அவங்கள சமாளிக்கவே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அவங்கள நல்லபடியா கவனிங்க. கண்டிப்பா. கேர்ள்ஸ் வாங்க போலாம். ஓகே பாய். தேங்க்ஸ்மா, வரேன். அண்ணே, ஆ? கமல பாத்தீங்க? பாத்துருக்கமா? எங்கண்ணே? ஷூட்டிங்ல, அதுவும் கிட்ட இருந்து பார்க்கலாமா, தூரத்துல இருந்து பார்த்தேன். அடாடாடாடாடா, என்ன கலரு, என்ன கலரு. அண்ணே, ஆ? அந்த கமல் இல்லண்ணே, ஆ. நான் ஃபினான்ஸ் மேனேஜர் கமல கேட்டேன். ஓ, அவரா? அவரு ரூம்ல தானமா இருந்தாரு, போன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே? பண்ண எடுக்கவே இல்ல. அட, ஒரு SMS தட்டி விடுமா. I want to discuss something important. Please come to my cabin. கமலுக்கு மெசேஜ் பண்ணா கார்த்திக் ஓகேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். நான் யாருக்கு மெசேஜ் அனுப்புனேன்? ஐயோ, கமலுக்கு மெசேஜ் அனுப்புறேன்னு கார்த்திக்கு மெசேஜ் பண்ணிட்டேனா? ச்சே. இப்ப என்ன பண்றது? உனக்கு தப்பா மெசேஜ் அனுப்பிட்டேன்னு மெசேஜ் அனுப்பலாமா? சரி, வேற வழி இல்ல, அனுப்ப வேண்டியதுதான். ஐயோ, ஃபோன் சொதப்பிடுச்சே. போச்சு, வந்துட்டான். இப்போ இவன்கிட்ட போய் தப்பா மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னா அவ்வளோதான், வேணும்னு கலாச்சம் தான் நினைப்பான். எஸ், ஏதாவது பேசி சமாளிச்சு அனுப்ப வேண்டியதுதான். கடவுளே, நல்லா பேசினா ஹோப் கொடுத்த மாதிரி ஆயிடும், நல்லா பேசலனா எதுக்கு பேச கூப்பிட்டேன்னு பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதாவது பேசி சமாளிச்சு அனுப்ப வேண்டியதுதான். கடவுளே, நல்லா பேசினா ஹோப் கொடுத்த மாதிரி ஆயிடும், நல்லா பேசலனா எதுக்கு பேச கூப்பிட்டேன்னு பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? என்ன, ஏதாவது முக்கியமாக பேசணும்னா வீட்லேயே பேசியிருக்கலாமே. இல்ல, இப்பதான் தோணுச்சு, அதான். என்ன சொல்றேன். என்ன பேசுறது, என்ன பேசுறது? ஐயோ, சாப்பிட்டியா? என்னது? இல்ல, சாப்பிட்டியான்னு. இல்ல. காலையில உப்புமா ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. பண்ண, ஆனா சாப்பிடல. ஏன்? இல்ல, உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, சாப்பிட முடியல. ஓ,
இதெல்லாம் நீ கவனிக்கிறியா? இல்ல சும்மா பார்த்தேன். நான் அப்படி கவனிக்கிறது இல்ல. நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன? கண்ணை முடிக்கலாம், மூக்க மூட முடியாதுல. அந்த இறத்துக்கு வாசம் எனக்கு ரொம்ப பழக்கமானது. சரி, என்ன முக்கியமான விஷயத்த பேசணும்னா? ஐயோ, திரும்பவும் பாயிண்ட்டுக்கு வரானே. என்ன சொல்றது? சுத்தி வளைக்காம விஷயம் என்னன்னு சொல்லு. ஐயோ, என்ன சொல்றது? சொல்லு. ஒன்றும் இல்லை, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. ம். இல்ல, நடந்தது எதுக்கும் நீ காரணம் கிடையாது. அது உனக்கும் தெரியும். நீயும் அதை நம்புறியா? ஆமா. விபத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தேங்க்ஸ். நீ அவங்கள திட்டினது தப்புதான், கோவப்பட்டதும் தப்புதான். அதுக்காக நீதான் அவங்கள கொண்டுட்டேன்னு யோசிக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். மரணம் நாம தீர்மானிக்கிறது இல்ல, நமக்கு மேல இருக்கிறவன் தீர்மானிக்கிறது. என்ன சொல்ற? இல்ல, வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணாம ராத்திரி தூக்கம் இல்லாம தவிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல தானே? உன்னை பிடிச்சிருக்கு பிடிக்கல, உண்மை தானே? ம். ஒழுங்கா வேலையை பாரு. அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணு. அதுதான் இனி செய்ய முடியும். ம். அவ்வளவுதான். இல்ல, அன்னையில இருந்து இதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். வாய்ப்பு கிடைக்கல. அதான். இதான் முக்கியமான விஷயம் சொன்னியா? அது வந்து ஆமா. தேங்க்ஸ். ம். சரி, நான் வரேன். ம். அப்பா, தப்பிச்சோம். என்ன? பார்க்கணும், முக்கியமான விஷயம் பேசணும்னு நீ மெசேஜ் பண்ணது எனக்கு இல்லை தானே? தப்பாக தானே மெசேஜ் அனுப்புன? அது வந்து தப்பா மெசேஜ் அனுப்பிட்டு சமாளிக்க ஏதோ பேசுறல. நீ என்கிட்ட சின்ன அக்கறையை காட்டி கூட ரொம்ப நாள் ஆச்சு. பொய்ன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன? பொய்யின் அறிவுக்கு தெரிஞ்சாலும் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான். ஏய், மணியை நீ போர்ட் ரூம்க்கு வர சொன்னியா இல்லையா? வர சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, இப்ப வந்துருவா. சரி, நேத்து போட்ட டிராமாவை இன்னைக்கும் கண்டிப்பா பண்ணலாமா? ஏய் வேணாண்டி, நேத்து அவ செம காண்டாயிட்டா. ம். திரும்பவும் எதுக்கு அவளை வெறுப்பேத்திக்கிட்டு? இதுல வெறுப்பேத்துறதுக்கு என்ன இருக்கு? நம்ம விஷ்ணு கூட வெளில போறோம்னு சொன்னோம். ஒண்ணு அவன் நம்ம கூட வரணும், இல்லனா அவர் ஏன் ஆளு, நீங்க அவர் கூட வெளில போக கூடாது சொல்லணும். அவளுக்கும் விஷ்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியே சீனை போடுறா. நம்ம அவர்கிட்ட பேசினா மட்டும் டென்ஷன் ஆயிடுறா. தப்பா இல்ல? ஏய், அவளுக்கு விஷ்ணுவை பிடிச்சிருக்கு, ஆனா அதை ஓப்பனா ஒத்துக்கிறதுக்கு யோசிக்கிறா. பொழைச்சு போறான்னு விடுறத விட்டுட்டு அவளை ரொம்ப தான் நீ கலாய்க்கிற. ஏய், அவ வரா, நீ பேசாம இரு, நான் டீல் பண்ணிக்கிறேன். ஹே ஹாய். மணி, என்ன? என்ன ரொம்ப டல்லா இருக்க? ம். ஏய், கேக்குறால? ஒன்றும் இல்லை, லைட்டா தலைவலி. என்ன நடந்ததுன்னு 2 பேரும் வாயை திறக்கிறாளுங்களான்னு பாரு. ஊமை கூட்டானுங்க மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாளுங்க. ஏய், ம்? அவ வயலண்ட் ஆவான்னு பார்த்தா சைலண்டா இருக்கா. ம். துருவி துருவி கேள்வி கேட்பான்னு பார்த்தா நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஏய், அவ வெயிட்டிங் டி. நம்மளா வாய் திறப்போன்னு காத்துட்டு இருக்கா. இப்ப பாரு. ம். ம். என்ன நேத்து ஓவர் ஆட்டம் போல? ஆமாமா, ஒரு 2-3 மணி ஆயிடுச்சு. ஓஹோ, எனக்கெல்லாம் 12 மணிக்கு மேல என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்ல. விஷ்ணு மடியில படுத்து அப்படியே தூங்கிட்டேன். ஓ, நானும் விஷ்ணுவும் தான் ஃபுல் டான்ஸ். எங்க கெமிஸ்ட்ரிய பார்த்து பப்ல இருக்கவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க.
என்ன மணி கேட்டுட்டு இருக்கியா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆ கேட்டுட்டு தான் இருக்கேன். விஷ்ணு ரொம்ப ஸ்வீட். ராத்திரி 2:30 மணிக்கு நாங்க சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு டோஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஊட்டியெல்லாம் விட்டாரு. மாத்திக்க என்கிட்ட ட்ரெஸ் கூட இல்ல. பாஸ் தான் அவரோட ட்ராக் சூட் டிஷர்ட்லாம் கொடுத்து மாத்திக்கோன்னு சொன்னாரு. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? எப்படி இதெல்லாம் அசிங்கமே இல்லாம வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க? இதுல என்னடி அசிங்கம் இருக்கு? பாஸ் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு, எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு எதுவுமே தப்பா தோணலையா? சீச்சி, தப்புன்னு நினைச்சா எல்லாமே தப்பு தான். தப்பு இல்லைன்னு நினைச்சா எதுவுமே தப்பு இல்ல. ஹேய் போதும்டி. அவ ரொம்ப டென்ஷன் ஆவறா. இதுக்கு மேல எதையும் சொல்ல வேண்டாம். ஓ இதுக்கு மேல வேற சொல்றதுக்கு இருக்கா? இங்க பாரு, நீ ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், பழைய ட்ரெண்டு. சில விஷயங்கள் உனக்கு செட்டே ஆகாது. அந்த விஷயங்கள் எல்லாம் நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நாங்க காஃபி சாப்பிட போறோம், நீ வரியா? நான் வரல. சரி ஓகே, வா பிரியா, நம்ம போலாம். ம். செமையா கலாச்சிட்டோம். மணி எங்க பிரியாவும் ஜெனியும்? ஒரு 2 நிமிஷம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது போல. சொல்லுங்க மணி, எங்க? தெரியல. அப்படியா? மணி, இந்த பிரேஸ்லெட்டை பிரியாட்ட கொடுத்துரு. நேத்து மறந்துட்டு போயிட்டாங்க. ம், நேத்து ஈவினிங் எப்படி போச்சு? நேத்து ஈவினிங் நான் எங்க இருந்தேன்? ஒருவேளை ஆ, என்ன நேத்து எங்க இருந்தீங்கன்னு ஞாபகத்துக்கு வரலையா? இல்ல இல்ல, நேத்து ஈவினிங் சூப்பரா போச்சு. சான்ஸே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான உழைப்பு. சும்மா போட்டு பின்னி எடுத்துட்டேன். காலையில எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு டயர்டு. இனிமே நான் அப்பப்போ இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க, நல்ல விஷயம் தானே. ம், நீயும் ஃப்ரீயா இருந்தா நீ கூட அப்படியே. ஹலோ, நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அந்த மாதிரி பொண்ணு கிடையாதா? ஜிம்முக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மணி, ம் இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். பிரியா ஜெனி தான் சரி. நீங்க அவங்களே கூட வச்சுக்கோங்க. ஓகே. என்னது ஓகேவா? யாரா இருந்தா என்ன, கூட கம்பெனிக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். ச்சீ, நீ இவ்ளோ கேவலமானவனா? ம். மணி, அவங்கள என்ன வந்து பார்க்க சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, நீ எப்படி தனியா இருக்க? சார், உன்னால தனியா இருக்க முடியாது. பாத்ரூம் போனா கூட உன் ஃப்ரெண்டோட தான் போவே வருவேன். கொஞ்ச நாளா தனியா சுத்திட்டு இருக்க, உனக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல சார், சண்டை போட்டோம், பிரிஞ்சாச்சு. இப்ப என்ன சார் பண்றது? தனியா இருக்க பழகிக்க வேண்டியதுதான். கார்த்திக்கும் உனக்கும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னு சொல்ல வரியா? ஆமா சார், அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. எனக்கு என்னமோ அப்படி தோணல. மேபி நீங்க பேசிக்காம இருக்கலாம், ஒன்னா சேர்ந்து சுத்தாம இருக்கலாம். அதனாலலாம் உங்களுக்குள்ள இருக்க நட்பு முறிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கல. நீ முன்னாடியை விட இப்பதான் கார்த்திகை ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப மிஸ் பண்ற, அவனுக்காக வருத்தப்படுற, எப்பவும் அவன் நினைப்பாவே இருக்கிற. இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியுமா? இல்ல சார். நிமிர்ந்து என்ன பார்த்து சொல்லு. இப்ப சொல்லு. உண்மைதான் சார். என்ன உண்மை? அவன் ஞாபகமாவே இருக்கிறது உண்மைதான் சார். அது மட்டும் இல்லை சார், எவ்வளோ பேர் இருந்தாலும் அவன் இல்லைன்னா தனியாக இருக்க மாதிரி இருக்கு சார். இவ்வளோ நாளெல்லாம் அவன்கிட்ட பேசாமலாம் இருந்ததில்லை சார். ஏன் போய் பேச வேண்டியதானே? ஏன் பேசாம இருக்க?
நான் மட்டும் யோசிச்சா போதுமா சார்? என்ன மாதிரி அவனும் யோசிக்கணும் சார். உன்னை விட அதிகமா அவன் உன்னை மிஸ் பண்றான். உனக்காவது 100 ஃப்ரெண்டு, அவனுக்கு நீ ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். நீ இல்லாம அவன் தவிக்கிறான். அதைத்தான் அவன் உன் மேல சண்டையா வெளிக்காட்டுறான். சார், ஒரே ஒரு தடவை இறங்கி போனா குறைஞ்சா சார் போயிடுவான். அதான் சார் இந்த தடவை அவன் மன்னிப்பு கேட்கணும்னு நான் வெயிட் பண்றேன். ஒரே ஒரு சாரி அவன் சொல்லட்டும் சார். அதுக்கப்புறம் நான் 1000 சாரி கூட சொல்லுவேன் சார். ஆனா முதல் சாரி அவனோடதா தான் இருக்கணும். என்ன சார் சிரிக்கிறீங்க? நீ கூட இருந்திருந்தா கார்த்திக் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அது அவனுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் சார் அவன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான்? எப்பெல்லாம் அவனுக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுதோ, பார்க்கணும்னு தோணுதோ, அப்பெல்லாம் அவங்ககிட்ட சண்டை போடுறான். உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அந்த சண்டைக்கு அப்புறம் ஜாஸ்தி ஆகுதே தவிர குறையல. அது உனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனா அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு தான் தெரியல. சார், கார்த்தியை தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எந்த சண்டை வந்தாலும் நான் தான் சார் முதல்ல மன்னிப்பு கேட்பேன். தப்பே அவன் பக்கம் இருந்தாலும் நான் தான் சார் இறங்கி போய் மன்னிப்பு கேட்பேன். அதுக்கும் நீ தான் காரணம். சார், ஆமா, ஒவ்வொரு தடவையும் நீ அவனுக்கு விட்டு கொடுத்தே பழகிருக்க. அதனால அவன் இந்த முறையும் அதே எதிர்பார்க்கறான். விட்டு கொடுக்கறது உன் ஸ்டைல், முரண்டு பிடிக்கிறது அவன் ஸ்டைல். சார், அவன் இந்த வாட்டி விட்டு கொடுக்கலன்னா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் சார். எனக்கு என்னமோ உங்க சண்டை ரொம்ப நாள் போகும்னு தோணல. பிடிக்கலன்னா எப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூலைக்கு பிரிஞ்சு போயிருப்பீங்க. இப்படி பக்கத்து பக்கத்து கேபின்ல உட்காந்துருக்க மாட்டீங்க. பாப்போம். ஒருவேளை